ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் எக்ஸாமுக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. தமிழை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த 2 வாரத்தில் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து படிக்கலாம். சரியா? நான் இந்த கிளாஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 6th ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறேன். 6th ஃபுல்லாக என்ன கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா இலக்கியமும் உரைநடையும் கவர் பண்ண போகிறேன். சரியா? இலக்கணம் நம்ம வந்து தனியாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த இலக்கியம் உரைநடையில் ஏதாவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை தாண்டி மேக்ஸிமம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இல்லை. சரியா? பேப்பர் 2ஆக இருக்கட்டும், பேப்பர் 1ஆக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம என்ன 2 வாரம் தான் இருக்குது, நம்மளால் படிக்க முடியாதோ அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுக்கு முன்னால் படித்ததை நல்லா வந்து ரீகால் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆயிடுவீங்க. சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், 6ஆம் வகுப்பில் மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பழைய வெர்ஷன் அடிப்படையில் வந்து இயல் வைஸாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தொகுத்துருக்கேன். அதில் முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கேளுங்க. சரியா? காது கொடுத்து கேளுங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வீடியோ ஆடியோ வந்து பாருங்கள், கேளுங்க. சரியா? கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லுவீங்க, சார் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, நம்ம வந்து கிளாஸில் வந்து போயிடலாம். 6ஆம் வகுப்பு தமிழில் முதல் இயலில் முதல் பாடம் என்ன அப்படின்னா இன்பத்தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடம். சரியா? இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் தமிழை பற்றின சிறப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. யார் இந்த பாடலை வந்து எழுதியிருக்கா? பாடல் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஒரு பாடல் வந்து வரும். என்ன அப்படின்னா தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து வரும். சினிமா பாடல் தான். இந்த பாடலை வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா பாரதிதாசன் எழுதினார். யார் எழுதுனா? பாரதிதாசன் எழுதினார். இப்போ பாரதிதாசன் அப்படின்ன உடனே நம்மளுக்கு பாரதிதாசன் பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா வந்து பார்த்துருப்போம். பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் பிறந்தவர், 1891 பிறந்தவர். அதே மாதிரி இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம் அப்படிங்கிறது, கனக சுப்புரத்தினம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாரதியார் மேலே கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி பேர் வந்து மாற்றிக்கிட்டார். சரியா? ரைட். அதே மாதிரி நிறைய நூல்கள் வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு பாரதிதாசன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து மைண்டுக்குள்ளே இதெல்லாம் வந்து வரணும். ஓகேவா? ரைட். யார் இயற்றிய கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக, நான் சொன்னேன் பாரதியார் இயற்றிய கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை வந்து மாற்றிக்கிட்டார். ரைட். அதே மாதிரி இவருக்கு பட்டப்பெயர்கள் இருக்குது. என்னென்ன பட்டப்பெயர்கள் இருக்குது? பாவேந்தர், அப்புறம் புரட்சிக்கவி. புரட்சிக்கவி அப்படின்னு சொல்லுவாங்க, பாவேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நிறைய கவிதைகள் பாடல்கள் இயற்றினால பாவேந்தர். அதுமாதிரி புரட்சிக்கவி அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பெண்கள் சம்பந்தமான புரட்சிகரமான கருத்துக்களை வந்து அவர் வந்து சொன்னார். அதனால் புரட்சிக்கவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படிங்கிற பாடல் இருக்கு இல்லையா? இப்போ இந்த பாடலை எல்லாத்தையும் நம்மளால் இன்னும் ஒரு 2 வாரம் தான் இருக்குது, படிக்க முடியாது. இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டு. இப்போ நான் இன்னும் ஒன்றுமே தொடலை சார் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா தமிழுக்கும் அமுதென்று பேர் இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அவ்வளோதான். அதை மட்டும் படிங்க போதும். அதுக்கப்புறம் புக் பேக்கில் உள்ள அந்த ஒரு சில பொறுத்து வந்து இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. நிருமித்த அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா உருவாக்கிய அப்படிங்கிறது பொருள். விளைவுனா வளர்ச்சி அப்படிங்கிறது அர்த்தம். சமூகம்னா மக்கள் குழு. அசதினா சோர்வு. இதெல்லாம் ஒரு டைம் இல்லைன்னா 2 டைம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணணும். இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது, ரீட் மட்டும் பண்ணணும். ரைட். பாருங்கள், பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை இதை பற்றி பேசுகிறதுனால பாரதிதாசன் என்ன சொல்லுவாங்க? புரட்சிக்கவின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவரோட பாடல்களில் எதெல்லாம் பேசுகிறாரு? பெண் கல்வி பற்றி பேசுகிறாரு, கைம்பெண் மறுமணம் விதவை மறுமணம் இருக்கு இல்லையா அதை பற்றி பேசுகிறாரு, பொது உடைமை கம்யூனிசம் பற்றி பேசுகிறாரு, பகுத்தறிவு பற்றி பேசுகிறாரு, பாரதிதாசன் பேசுகிறாரு. ஏற்றத்தாழ்வற்றப்ப டேஷ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். இதெல்லாம் புக் பேக்கில் வந்து வந்துடும். இந்த ஒரு பாடத்தில் ஒரு 4-5 பாயிண்ட் பார்த்தா வந்து போதும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் வந்து பண்ணணும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு என்ன இருக்கும்? அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் தமிழங்கள், அமுதென்று பிரித்து எழுதணும் அப்படின்னா அமுது கூட்டல் என்று, செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர். அடுத்து பாருங்கள் பொறுத்துக, இது நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அந்த தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வந்து கொடுத்துருப்பார், பாரதிதாசன் வந்து கொடுத்துருப்பாரு. அப்போ விளைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் அப்படின்னு சொல்லியிருப்பார். விளைச்சலுக்கு என்ன தேவை? நீர் தான் தேவை. விளைவுக்கு நீர். சரியா? அறிவுக்கு என்ன அப்படின்னா தோல். அறிவுக்கு என்னது? தோல். இளமைக்கு பால். சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணோம்? பால் குடிப்போமா? ரைட். குழந்தைங்க. ரைட். புலவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல். வேல்னா இந்த எழுத்தாணி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுக்கலாம். சரியா? ரைட். சும்மா மைண்டில் வச்சுக்கணும்ப்பா. ரைட்டா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகள் வந்து வரும்.
தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவமாய் உனக்கும் எனக்கும். இந்த பாடல் எழுதுனது யார் அப்படின்னா காசி ஆனந்தன் வந்து எழுதியிருப்பார். லாஸ்ட்டில் சின்ன குட்டியாக வந்து கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான், இந்த பாடத்தை வந்து நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க போதும். சரியா? அடுத்து தமிழ் கும்மி. ஸோ தமிழ் கும்மி அப்படின்னு ஒன்று என்ன பாடல் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து ஞாபகத்துக்கு வரணும். சரியா? கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி அப்படிங்கிற ஒரு பாடல். இதை யார் எழுதுனாங்க அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். யார் எழுதுனா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து எழுதினார். சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், நான் சொல்லிட்டேன் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. இந்த பாடல் வரிகள் வந்தாலே பாவலரேறு தான் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஆழிப்பெருக்கு அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள் அப்படிங்கிறது. ஆழிப்பெருக்குன்னா ஒன்றும் கிடையாது, சுனாமி இருக்கு இல்லையா, அதை பற்றி வந்து சொல்கிறது. இப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இருக்கார் இல்லையா, அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். இயற்பெயர் என்ன? மாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் மாணிக்கம். சரியா? ரைட். பெருஞ்சித்திரனார் இது ரொம்ப முக்கியம். லாஸ்ட் எக்ஸாமில் கேள்வியெலாம் கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் எவை? நூல்கள் என்ன அப்படின்னா கனிச்சாறு, கனிச்சாறு, கொய்யாக்கனி, இதுலேயும் கனி வந்திருக்கு. கனி, கொய்யாக்கனி, அதாவது கனிச்சாறு கொய்யாக்கனி. அடுத்து பாவிய கொத்து, பாவிய கொத்து, கனி எப்படி இருக்கும்? கொத்தா வந்திருக்கும். சரியா? நூறாசிரியம், இதெல்லாம் யார் எழுதுனா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதினார். சரி, பெருஞ்சித்திரனார் இயற்றிய இதழ்கள் என்ன? பெருஞ்சித்திரனார் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இதழ்கள் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இதை வந்து எழுதியிருக்காரு. என்னென்னது? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். அதே மாதிரி தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்போ தமிழ் கும்மின்னு பார்த்தோமா, இந்த பாடல் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. சரியா? இந்த பாடலை வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா கனிச்சாறு அப்படிங்கிற ஒரு நூல் வந்து எடுத்தாங்க. சரியா? கனிச்சாறு. கனிச்சாறு எத்தனை தொகுதியாக வெளிவந்திருக்கு அப்படின்னா 8 தொகுதியாக வந்து வெளிவந்திருக்கு. 8 தொகுதியாக வெளிவந்திருக்கு. சரி, இப்போ நம்ம இந்த ஒன்லைனர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஒன்லைனரே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இலக்கியமும் உரைநடை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு A4 சைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு புக் மாதிரி வந்து போட்டிருக்கோம். ஒன்லைனர் மட்டும், இலக்கியமும் உரைநடை மட்டும், இலக்கணம் வந்து கவர் ஆகாது. சரியா? இந்த இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா? நான் நம்பர் வந்து கொடுக்குறேன், 9944727528 அப்படிங்கிற ஒரு நம்பர் நான் வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 280 அப்படிங்கிறது இதோட ரேட். சரியா? 280 அப்படிங்கிறது கொரியர் சார்ஜோட சேர்த்து தான் வந்து 280 அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸாமுக்கு 2 வாரம் தான் இருக்குது. இது காம்படேட்டுக்கும் யூஸ் ஆகும், ஸ்பெஷல் எட்டுக்கும் யூஸ் ஆகும். சரியா? ஒன்லைனராக ரிவிஷனுக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கும். சரியா? வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதே மாதிரி 2 நாளில் டெலிவரி வந்து கிடைச்சிரும். இப்போ நீங்கள் திங்கக்கிழமை ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து மெஜாரிட்டி வந்து வந்துடும். நீங்கள் ஆனால் இந்த சனி ஞாயிறில் வந்து போட்டிங்க அப்படின்னா திங்கக்கிழமை தான் வந்து கிடைக்கும். ஓகேவா? ரைட். சனி ஞாயிறில் போட்டிங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. தமிழுக்கு வந்து போட்டிருக்கோம். இதேமாதிரி சோஷியலுக்கும் நம்ம வந்து போட்டிருக்கோம், ஒன்லைனில் வந்து போட்டிருக்கோம். ஸோ கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் கேட்டுட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. சரி, அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னா வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி 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 யார் அப்படின்னா வாணிதாசன். சரியா? வான் தோன்றி வழி தோன்றி வாணிதாசன். ஓகேவா? அவ்வளோதான். தமிழ் மொழியில் படித்தால் என்ன அடையலாம்? மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் என்ன சுருங்கிவிட்டது? மேதினி சுருங்கிவிட்டது. மேதினா இந்த உலகம். செந்தமிழ் பிரிச்செழுதணும் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ரீகால் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும். 8 கூட்டல் திசை 8 திசை, இத்து வந்து வரணும். ஓகேவா? அடுத்ததாக வளர்த்தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடம். வளர்த்தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல் எடுத்த உடனே நம்ம பாரதியார் பாடின ஒரு பாடல் இருக்குது. என்ன பாடல் அப்படின்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியோட சிறப்பை வந்து பாரதியார் வந்து பாடியிருக்கிறார். என்னது? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவெங்கும் காணோம். அதே மாதிரி தமிழோட சிறப்பை தொன்மை, அதாவது பழமையான தமிழ் அப்படிங்கிறத என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடியிருக்கார். தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னா யார் சொன்னா? பாரதிதாசன் சொன்னார். இங்கே இந்த 2 விஷயத்தை பாரதியார் சொல்லியிருக்காரு. சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் பழமையான இலக்கண நூல். தமிழில் வளஞ்சொலி எழுத்து, இடஞ்சொலி எழுத்து அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வளஞ்சொலி எழுத்து அப்படின்னா நம்ம கிளாக் வைஸில் வந்து எழுதுறது. இடஞ்சொலி எழுத்து அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் வந்து எழுதுறது. ஓகேவா? இப்போ வளஞ்சொலி எழுத்து என்னென்ன? ஆ, ஏ,
ஔ நா ஞா. இடைஞ்சொல் எழுத்து என்ன? டா யா லா அப்படிங்கிறது. நீங்கள் எழுதி பாருங்கள். இப்போ ஆ எழுதுகிறோம் அப்படின்னா எந்த ஷேப்பில்? கிளாக் வைஸில் வருதா? இப்போ டா எழுதுகிறோம் அப்படின்னா எந்த ஷேப்பில் வருது? ஆன்டி கிளாக் வைஸில் வந்து வருதா? ஓகேவா? ரைட். தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் இது. தமிழ் அப்படிங்கிற சொல் முதல்ல ஆளப்படும் இலக்கியம் தொல்காப்பியம். தமிழ் தொல்காப்பியம். தமிழ்நாடு சிலப்பதிகாரம். தமிழன் அப்பர் தேவாரம். தமிழ் தொல்காப்பியம், தமிழ்நாடு சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டம், அதே மாதிரி தமிழன் அப்பர் தேவாரம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஷார்ட்டாக வந்து படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் உட்காந்துட்டு நம்ம வந்து டைம் எல்லாம் எடுக்கக்கூடாது. பாகற்காய் பிரித்து எழுதணும் அப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகற்காய். சரியா? பாகு அல்லாத காய், கசப்பு காய்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம தமிழில் அவ்வளோ அழகாக பாகற்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பூவோட நிலைகள் எத்தனை? பூவோட நிலைகள் மொத்தம் 7 வந்து இருக்குது. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படிங்கிறது. மா என்னும் சொல்லோட பொருள் என்ன? மா அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து நிறைய பொருள் வந்து இருக்குது. சரியா? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இது எல்லாமே மா அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பொருள். அடுத்து வந்து பாருங்கள், ஆள், அரசு, மா, பலா, வாழை. இந்த தாவர இலைக்கு பேர் என்ன? இலை தான். சரியா? ஆள், அரசு, மா, பலா, வாழை. தாவர இலைக்கு பேர் என்ன? இலை. அகத்தி, பசலை, முருங்கை, கீரை. கருகு, கோரை, புல். நெல், வரகு, தாள், மல்லி, தலை. சப்பாத்தி கல்லி, தாளை, மடல். கரும்பு, நாணல் வந்து பார்த்திங்கன்னா தோகை. பனை, தென்னை வந்து பார்த்திங்கன்னா ஓலை. கமுகு அப்படிங்கிறது கமுகம், கூந்தல். பாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கூந்தல் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாருங்கள், தமிழ் எண் என்ன? இப்போ கா, அதாவது 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா அராபிக் நம்பர்ஸ். சரியா? 1 வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 அப்படிங்கிறது அராபிக் நம்பர்ஸ். சரியா? இதை நம்மளுக்கு தமிழில் வந்து கொடுத்துருப்பாங்க. கா, உ, ஞா, சா, ரு, கு, ஏ, ஆ, கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன். கடலை உருண்டையை நுணுக்கி சலித்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். சரியா? கடலை உருண்டையை நுணுக்கி சலித்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். கடலை உருண்டையை நுணுக்கி சலித்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். அந்த முதல் வார்த்தையை வந்து பார்த்துக்கோங்க. அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம், எழுதிடலாம். இப்போ தமிழில் கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ 45 அப்படிங்கிற எண்ணுக்கு தமிழ் எண் என்ன அப்படின்னு கேட்பான். என்ன? சா, ரு அப்படின்னு நம்ம வந்து போடணும். ஓகேவா? அதுக்கு இந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு அப்படின்னா, முதல் வார்த்தை தெரிஞ்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் வந்து பண்ணலாம். அடுத்து வந்து பாருங்கள், ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பாடல். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுமதி வந்து பாடியிருப்பாங்க. தொன்மைனா என்ன? பழமை அப்படிங்கிறது. இடப்புறம்னா பிரிச்சு எழுதுறோம் அப்படின்னா இடது கூட்டல் புறம். சீரிழமை, சீர்மை கூட்டல் இளமை. சீரமை இல்லை, சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். தமிழும் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லி பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் பாடிக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்ததாக கனவு படித்தது அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து இருக்கும். உலக உயிர்களை ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் வகைப்படுத்தவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த செய்தி இடம்பெற்ற நூல்கள் என்னென்ன? இதிலெல்லாம் இந்த செய்தி இருக்குது. மழை பெய்யுறது. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணாற்பது, திருப்பாவை. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணாற்பது, திருப்பாவை. அடுத்து வந்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படிங்கிற இந்த பாடல் வரி யார் அப்படின்னா ஔவையார் படிப்பாங்க. ஆழ அமுக்கி முகக்கினும், அதாவது அந்த அளவை பற்றின விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க, ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக வந்து பாருங்கள், நிலம் தீ நீர் வழி விசும்போடு கலந்த மயக்கம் உலகம் ஆதலின், தொல்காப்பியம். அந்த 5 பூதங்கள் இருக்குல்லையே, அதை பற்றி பேசுகிறது. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி, காரணாற்பது. கடல் நீர் முகஞ்ச கமஞ்சூல் எழிலி, காரணாற்பது. நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவிடு, 10. நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவிடு, இதெல்லாம் முக்கியமான வரிகள். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி, காரணாற்பது. நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவிடு, 10. அதே மாதிரி கோச்சுரா எரிந்தன நரம்பின் முடிமுதல் பரதவர், நற்றிணை. கோச்சுரா 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 எரிந்தன நரம்பின் முடிமுதல் பரவர், நற்றிணை. சரியா? அடுத்தது பாருங்கள், திணையளவு போதா சிறுபுல் நீர் நின்ற பனையளவு காட்டும் அப்படிங்கிற நூல் என்ன அப்படின்னா திருவள்ளுவ மாலை. இது திருவள்ளுவ மாலை. அடுத்தது பாருங்கள், கிளாக் வைஸ்னா வடஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ்னா இடஞ்சுழி, இன்டர்நெட்னா இணையம், வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல், சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி, டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடுதுறை, ஃபேஸ்புக்னா முகநூல், ஆப்னா செயலி, வாட்ஸ்அப்னா புலனம், இமெயில்னா மின்னஞ்சல் அப்படிங்க. சரியா?
அவ்வளோதான். இயல் 1 ஒரு காமன் நேரம் கூட எடுத்துக்காது. அடுத்தது வந்து பாருங்கள் இயல் 2 சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம்னா நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? இளங்கோவடிகள் ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள் எழுதினார். அதுமாதிரி சிலப்பதிகாரத்தில் என்ன பாடல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படிங்கிற வரிகள் வந்துச்சுனாலே சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும், சிலப்பதிகாரம் வந்து வரும். சிலப்பதிகாரத்தில் எழுதுனது யார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த மரபு? சேர மரபு. சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான் இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லலாம். இவரோட காலம் என்ன? 2ஆம் நூற்றாண்டு. தமிழோட முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துக்கு வேறு பேர் என்ன? முத்தமிழ் காப்பியமும் குடிமக்கள் காப்பியமும் சொல்லுவாங்க. இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் சொல்கிறாங்க. திங்கள் ஞாயிறு மலை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வாழ்த்து பாடலாம் எங்கே இருக்குது? சிலப்பதிகாரத்தில் இருக்குது. சரியா? திங்கள் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? நிலவு அப்படிங்கிறது. கொங்குனா மகரந்தம் அப்படிங்கிறது. அலர்னா மலர்தல். திகிரினா ஆணை சக்கரம். பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில். மேருனா இமயமலை. நாமநீர்னா அச்சம் தரும் கடல். அலினா கருணை. சரியா? ரைட். இப்போ எதுக்காக வேகமாக வந்து போகிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு டைம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் வேகமாக வந்து போகிறேன். படித்தவங்களுக்கு இது வந்து புரியும். தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் என்று இளங்கோவடியில் யாரை குறிப்பிடுகிறார்? ஆத்தி மலர் மாலை யாருக்கு வரும் அப்படின்னா சோழ மன்னனுக்கு வந்து வரும். சரியா? ஓகேவா? சோழ மன்னனுக்கு என்ன மாலை வரும்? ஆத்தி மலர் மாலை வரும், அல்லது அத்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆத்தி. பாண்டியனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேம்பு. பாண்டியனுக்கு வேம்பு. அடுத்ததாக சேரருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனம்பூ. பனம்பூ அப்படிங்கிறது இது தெரிஞ்சுக்கோங்க. கழுத்தில் சூடுவது என்ன? தார். கழுத்தில் என்ன சொல்லுவோம்? தார். தார்னா என்ன? மாலை அப்படிங்கிறது. தார்னா தமிழ் என்ன? மாலை அப்படிங்கிறது. கதிரவனோட மற்றொரு பெயர் என்ன? ஞாயிறு. வெண்கொடை பிரிச்சுள்ளதுனா எப்படி பிரிச்சுள்ளதுனா? வெண்மை கூட்டல் குடை அப்படிங்கிறது. பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டலாளர் கொங்கலர் அப்படிங்கிறது. அவன் கூட்டல் அலிபோல் அவன் அலிபோல் அப்படிங்கிறது. அடுத்து காணி நிலம். காணி நிலம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்தாலே யார் ஞாபகத்துக்கு வரணும்? பாரதியார் ஞாபகத்துக்கு வரணும். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், தூய நிலத்திரதாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து வரும். பாரதியார் பாடியிருப்பார். காணி அப்படின்னா என்ன? நில அளவையை குறிக்கிற ஒரு சொல். அதுமாதிரி மாடங்கள்லாம் என்ன? மாளிகையோட அடுக்குகளுக்கு பேர் தான் மாடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தம்னா என்ன? சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னு சொல்லி வரும். என்ன அப்படின்னா உள்ளம் அப்படிங்கிறது வரும். பாரதியார் பேர் என்ன? சுப்பிரமணியன் அப்படிங்கிறது. சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு சொல்லுவாங்க. இளமையிலேயே கவி பாடும் திறமை இருக்கிறதுனால எட்டயபுரம் மன்னர் இவருக்கு வந்து பாரதி அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுத்தாரு. சரியா? ரைட். கிணறு அப்படிங்கிறத குறிக்கிற சொல் என்ன? கேணி அப்படிங்கிறது. நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர் அப்படிங்கிறது. நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள் பொறுத்துக. முத்துச்சுடர் போல் என்ன வேணும்? முத்துச்சுடர் போல் என்ன வேணும் அப்படின்னா நிலா ஒளி வேணும் அப்படின்னு கேட்டிருப்பார். தூய நிறத்தில் மாடங்கள் வேணும்னு கேட்டிருப்பார். சித்தம் எழுந்திர தென்றல் வேணும்னு கேட்டிருப்பார். அதாவது பாரதியார் கேட்டிருக்காரு. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், தூய நிறத்தினதாய் அங்கே ஒரு மாடம் வேண்டும். சரியா? மாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லா மனசு குளிர்ச்சியாக எனக்கு வந்து என்ன வேணும்? காற்று வந்து வேண்டும். சரியா? 10-12 தென்னை மரம் வந்து வேணும். இதெல்லாம் வந்து கேட்டிருப்பார். ஓகேவா? சரி. அடுத்ததாக சிறகின் ஓசை. இசை இல்லை, சிறகின் ஓசை அப்படிங்கிறது. சிறகின் ஓசையை பொறுத்த வரைக்கும் நம்ம பறவைகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. பறவைகள் இடம்பெயர்தல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வலசை புதல் அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வலசை புதல். எதை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெறுகின்றன அப்படின்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். எது? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை என்ன அப்படின்னா கப்பல் பறவை. என்ன பறவை? கப்பல் பறவை. நாராய் நாராய் செங்கால் நாராய். இந்த பாடல் யார் பாடினாங்க அப்படின்னா சத்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராய். இமயமலை தொடரில் எவ்வளவு உயரம் வரைக்கும் சிட்டுக்குருவிகள் வளரும் அப்படின்னா 4000 மீட்டர் உயரம் வரைக்கும் தான் சிட்டுக்குருவி வளரும். துருவ பகுதியில் வளராது. துருவ பகுதியில் உச்சி பகுதி. சிட்டுக்குருவியோட வாழ்நாள் எவ்வளவு? 10லேருந்து 13 வருஷம். இந்தியாவோட பறவை மனிதர் யார்? சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி. சிட்டுக்குருவின் வீழ்ச்சி இது வந்து யாரோட வாழ்க்கை வரலாற்று நூல் அப்படின்னா சலீம் அலியோட வாழ்க்கை வரலாற்று நூல். காக்கை குருவி எங்கள் சாதி. சாதி இரண்டொழிய வேறொன்றில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் படிச்சிருப்பார். காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு சொல்லிட்டு. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் உயிர் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் உயிர் வாழ முடியாது. சொன்னது யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. பறவைகள் பற்றிய படிப்பு என்ன? ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆர்னித்தாலஜி அப்படிங்கிறது. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20 வந்து பார்த்திங்கன்னா உலக சிட்டுக்குருவிகள் தினம். அதுமாதிரி உலகத்திலேயே நெடுந்தளவு பறக்கிற பறவை இனம் கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பறக்கும். எது அப்படின்னா ஆர்டிக் ஆலா அப்படிங்கிறது. தட்ப வெப்பம் பிரித்து எழுதணும் அப்படின்னா தட்பம் கூட்டல் வெப்பம். அதுமாதிரி வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள்.
தரை கூட்டல் இறங்கும் தரையிறங்கும் அப்படிங்கிறது, வழி கூட்டல் தடம் வழித்தடம் அப்படிங்கிறது, சிட்டுக்குருவி வாழ முடியாத போது என்ன அப்படின்னா துருவ போகுது. அவ்வளோதான், இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வேறு எதுவும் கிடையாது. அடுத்து கிழவனும் கடலும், ஒரு அருமையான ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. கிழவனும் கடலும் அப்படிங்கிறது, கிழவனும் கடலும் அப்படிங்கிற நூலுக்கு நோபல் பரிசு வந்து கொடுத்தாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1954 வந்து கொடுத்தாங்க. அதுமாதிரி இந்த நூலை எழுதுனது யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே வந்து எழுதினார். யார் எழுதினா? எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதினார். கண்டினென்ட் அப்படின்னா கண்டம், கிளைமேட்னா தட்பவெப்பநிலை, வெதர்னா வானிலை, மிக்ரேஷன் அப்படின்னா வலசை, சாங்சுரி அப்படின்னா புகலிடம், கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா புவியீர்ப்பு புலம் அப்படிங்கிறது. சரியா? அடுத்து திருக்குறள். திருக்குறள் பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் வந்து எழுதினார். உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி திருவள்ளுவருக்கு மாண்புகள் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், பொய்யா புலவர், எப்படி வேணால் சொல்லுவாங்க, திருவள்ளுவர்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி திருக்குறள் எத்தனை பிரிவுகளாக வந்து பிரிச்சுக்காங்க அப்படின்னா 3 பிரிவாக வந்து பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? திருக்குறள் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னா 133 அதிகாரம் வந்து இருக்கும். 1330 குறட்பாக்கள் வந்து இருக்கும். வாயிலை வாழ்த்து அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்க அப்படின்னா திருக்குறளை சொல்லுவாங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்ன? மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்ன அப்படின்னா அறிவுடைய மக்கள். மக்கள்னால் அப்பா அம்மாவுக்கு மகிழ்ச்சி தருவது என்னது? அவங்க குழந்தைங்க அறிவுடையவங்களாக இருக்கிறது. ஒருவருக்கு சிறந்த அணி என்ன? அணிகள் என்ன? செயின்லாம் வந்து கிடையாது. எது அப்படின்னா இன்சொல் தான் சிறந்த அணி. உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? ஆதி பகவன், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்கிறாரு. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் என்ன வருத்தம்? மழை பெய்யல அப்படின்னா பசி உலக உயிர்களை வந்து வருத்தும். அடுத்தாக அறிவியல் ஆத்திச்சூடி. இது வந்து இப்போ உள்ள வெர்ஷனில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கட் பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ உள்ள வெர்ஷனில் என்ன பண்ணிட்டாங்க? கட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. நான் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். சரியா? அந்த அறிவியல் ஆத்திச்சூடி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் முக்கியமான விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் அப்படிங்கிறது பாரதியார் பாடினார். ஓகேவா? இப்போ உள்ள வருஷத்தில் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து வரும். டெக்னாலஜி பற்றி கொடுத்துருப்பாங்க, கட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் இருக்காது, பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். இயல் 4, அதாவது இப்போ உள்ள வருஷத்தில் 3 வந்து கொடுத்துருப்பாங்க, இங்கே இயல் 4. ஓகே. மூதுரை பாடல். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற இந்த பாடல் எங்கே வந்திருக்கு அப்படின்னா மூதுரையில் வந்திருக்கு. சரியா? எப்படி பாடல் வரும்? ரொம்ப அழகான பாடல். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். சரியா? மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனையும் நல்லா படித்தவனையும் சீர்தூக்கின்னு ஒப்பிட்டு ஆராய்ச்சி பார்க்குறோம் அப்படின்னா மன்னனை காட்டிலும் யார் வந்து சிறந்தவன் அப்படின்னா நல்லா படித்தவன் தான் சிறந்தவன், மாசர கற்றோன் தான் சிறந்தவன். சரியா? ஏன் அப்படின்னா மன்னனுக்கு தன் தேசமல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ரொம்ப அருமையான ஒரு பாடலை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அவை பாட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு பாடல். சரியா? ரைட். படிக்கிறப்ப இதெல்லாம் வந்து நல்லா ஆழ்ந்து வந்து படித்தோம்னா எப்பவுமே மறக்காது. ஓகேவா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், இந்த நான் சொன்ன வரி எல்லாமே இதில் வந்து அடங்கிடும். இப்போ அவை பாட்டி என்ன நூல் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, இவங்க வந்து எழுதியிருக்காங்க. மூதுரைன்னா என்ன? மூதுரைன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது அர்த்தம். மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை என்ன பெயர் காரணம் இருக்குது? சிறந்த அறிவுரைகளை சொல்கிறதுனால மூதுரை அப்படின்னு சொல்கிறாங்க. மூதுரையில் எத்தனை பாடல் இருக்குது? 31 பாடல் இருக்குது. எத்தனை இருக்குது? 31 இருக்குது. மாசர அப்படின்னா என்ன? குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம்னா நாடு, மன்னருக்குன்னா மன்னனுக்கு அப்படிங்கிறது. மாணவர்கள் நூல்களை எப்படி கற்கணும்? மாசர கற்கணும். சரியா? இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம், மாசர மாசு கூட்டல் அற, குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் அப்படிங்கிறது. அடுத்து சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் அப்படிங்கிறது. சரியா? அவ்வளோதான், வேறு எதுவும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இப்போ ஏன்னா நம்ம வந்து ரீகாலில் வந்து இருக்கோம். ஓகேவா? ரைட். அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி. இதுவும் ஒரு சூப்பரான ஒரு பாடல். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அழகாக வந்து கொடுத்துருப்பார். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே தம்பி, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. சரியா? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே தம்பி, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாது. தம்பி தம்பி தம்பின்னு வந்திருக்கும். இந்த தம்பின்னு வார்த்தை வந்தாலே என்ன ஒன்றுங்க பட்டுக்கோட்டை அப்படின்னு சொல்லி மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. சரியா? தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றாம்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல்னா குறையாமல். துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற தலைப்பில் பாடுறது யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை. அதுமாதிரி மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை சொல்லுவாங்க. பட்டுக்கோட்டைனா பட்டுக்கோட்டை கிடையாது, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சரியா? மாணவர் பிறர் போற்றும்படி நடக்கக்கூடாது, நம்ம மூத்தோர் சொல்படி கேட்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. கைப்பொருள், கை கூட்டல் பொருள், மானம் கூட்டல் இல்லை மானம் இல்லை அப்படிங்கிறது. அடுத்ததாக வந்து பாருங்கள், கல்விக்கண் திறந்தவர். கல்விக்கண் திறந்தவர்னா யார்? காமராசர். சரியா? யார்? காமராசர். ரைட். காமராசர் கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொன்னது யார்? பெரியார் சொன்னார். சரியா? பெரியார். காமராசருக்கு வேறு பேர் என்ன இருக்குது? பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். சரியா? கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்கள், காமராசர் கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள் என்ன? இலவச கட்டாய கல்வி திட்டம்,
முக்கியமானது. காமராசர்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரணும்? மதிய உணவு திட்டம் வந்து ஞாபகத்துக்கு வரணும். அடுத்ததாக சீருடை திட்டம். சரியா? அடுத்து எங்கே அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பேர் சூட்டப்பட்டுள்ளது? எங்கள் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பேர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. காமராசருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டோட மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம்? 1976 வந்து கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் வந்து தொடங்கியிருக்காங்க. எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா அக்டோபர் 2, 2000 வந்து தொடங்கினாங்க. ஜூலை 15 காமராசரோட பிறந்தநாள். வேகமாக போகிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல. ஜூலை 15 காமராசருக்கு வந்து பிறந்தநாள். என்ன நாளாக கொண்டாடுறோம் அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். இப்போ காமராசர் போய்கிட்டு இருப்பார். அப்போ சிறுவர்கள் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகல அப்படின்னு கேட்குறப்ப என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம காமராசர் என்ன நினைப்பார் அப்படின்னா ஊர்தோறும் பள்ளிகளை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பசியின்றி பசி குட்டல் இன்றி, படிப்பறிவு படிப்பு குட்டல் அறிவு, காடு குட்டலாறு காட்டாறு அப்படிங்கிறது. அடுத்ததாக நூலகம் நோக்கி. ஸோ நூலகம் நோக்கியில் இது வந்து பாருங்கள், இது மட்டும் இப்போ உள்ள வெர்ஷனில் ஆசியாவில் 3வது பெரிய நூலகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆசியாவில் 3வது பெரிய நூலகம் எது அப்படின்னு கேட்டால் தமிழோட அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறது. சரியா? ரைட். அண்ணா நூற்றாண்டு நூலகம் பொறுத்த வரைக்கும் 8 அடுக்குகள் வந்து இருக்குது. டோட்டலாக 8 ஃப்ளோர் வந்து இருக்குது. சரியா? மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் வந்து இருக்குது. அதுமாதிரி இந்திய நூலகவின் தந்தை யார் அப்படின்னு கேட்டால் இரா அரங்கநாதன் அப்படிங்கிற ஒருவர். இப்போ 8 தளம் இருக்கு இல்லையா? அதில் தரைத்தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னா சொந்த நூல் படிப்பகமும் பிரெய்லி நூல்களும் இருக்குது தரைத்தளத்தில். ஏன்னா கண் தெரியாதவர்களுக்கு, பார்வை தெரியாதவர்களுக்கு கீழே போய் உட்காந்து படிக்கிற மாதிரி வந்து பிரெய்லி நூல்கள் வந்து இருக்கும். முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவும் பருவ இதழ்களும் இருக்கும். 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்கும். 3ஆம் தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் இருக்கும். 4ஆம் தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி இருக்கும். 5ஆம் தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம் இருக்கும். 6ஆம் தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை இருக்கும். 7ஆம் தளத்தில் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம். அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா 7ஆம் தளத்தில் இருக்குது. 7. 8ஆம் தளம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தொலைக்காட்சியும் ப்ளஸ் நூலகத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், நூலகத்தில் படித்து பெரிய ஆனவங்க யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். நடமாடும் நூலகம் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. சிறந்த நூலகர்களுக்கு என்ன விருது வந்து வழங்குறாங்க அப்படின்னா இரா அரங்கநாதன் விருது வந்து வழங்குறாங்க. மேகசின் அப்படின்னா மின் இதழ், எஜுகேஷன்னா கல்வி, பிரைமரி ஸ்கூல்னா தொடக்கப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா மேல்நிலைப்பள்ளி, லைப்ரரினா நூலகம், எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு, லிஃப்ட்னா மின் தூக்கி, இமெயில்னா மின் அஞ்சல், காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடு, லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம், புக் அப்படின்னா மின் நூல் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தாக ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். சரியா? யார்? பெருவாயின் முள்ளியார் வந்து வருவார். ஆசாரக்கோவையில் என்ன பாடல் வந்து வந்திருக்கும் அப்படின்னா நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கும். நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு லாஸ்ட்டில் வந்து வித்து அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும். சரியா? 8 விஷயங்கள் வந்து வாழ்க்கைக்கு தேவையான வித்து அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க ஆசாரக்கோவையில். பெருவாயின் முள்ளியார் எங்கே பிறந்தார் அப்படின்னா கயத்தூரில் வந்து பிறந்தார். எந்த ஊர்? கயத்தூர், கயத்தூர் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆசாரக்கோவை அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அடுத்தாக ஆசாரக்கோவையில் பாடல்கள் எண்ணிக்கை கோவைன்னு வந்துட்டாலே 100 தான். எவ்வளவு? 100. நன்றி அறிதல் அப்படின்னா என்ன? பிறர் செய்த உதவியை மறவாங்க அப்படிங்கிறது. ஒப்புரவுன்னா எல்லாரையும் சமமாக பேணுதல் அப்படிங்கிறது. நட்டல்னா நட்பு கொள்ளுதல். பிறரிடம் நான் என்ன பேசணும்? இன்சொல் பேசணும். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது என்னது? பொறை. அறிவு குட்டல் உடைமை, அறிவுடைமை அப்படிங்கிறது. இவை குட்டல் எட்டும், இவை எட்டும் அப்படிங்கிறது. அதேமாதிரி நன்றி அறிதல், நன்றி குட்டல் அறிதல். பொறையுடைமை, பொறை குட்டல் உடைமை. சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், கண்மணியே கண்ணுரங்கு அப்படிங்கிற ஒரு பாடல். சரியா? நந்தவனம், அது ஒரு தாலாட்டு பாடல் மாதிரி வந்திருக்கும். நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை, பார்னா உலகம், பண்ண இசை, நிலைத்துனா பதித்து. அடுத்து முத்தேன்னா என்ன? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். அந்த தொகைச்சொலோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கணி அப்படின்னா மா, பலா, வாழை. முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம் அப்படிங்கிறது. தாளாட்டு, தாளாட்டுனா என்ன? தாள் கூட்டல் ஆட்டு. தாள்னா என்ன? நாக்கு அப்படிங்கிறது. சரியா? பாட்டு இசைத்து, பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுரங்கு, கண் கூட்டல் உரங்கு. அடுத்ததாக வாழை கூட்டல் இலை, வாழை இலை, வந்து வரணும். கை கூட்டல் அமர்த்தி, கையமர்த்தி, வந்து வரணும். உதித்த அப்படிங்கிறது எது சொல்ல என்ன? மறைந்த அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாருங்கள், தமிழர் பெருவிழா. தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறோம்? தமிழர் திருநாள்னாலே பொங்கல் தான். சரியா? நம்ம பொங்கல் சொல்லுவோம், அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொங்கல் விழா. பொங்கல் விழா எப்படி சொல்கிறாங்க? அறுவடை திருவிழா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் எங்கே வருது? நன்னூலில் வந்து வருது. எந்த இதை பற்றி பேசுது? போகி பண்டிகை பற்றி பேசுது. போகி பண்டிகை இதுக்கு முன்னால் எப்படி சொல்லியிருக்காங்க? இந்திர விழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? இந்திர விழா அப்படின்னு சொல்லுவாங்க.
திருவள்ளுவர் ஆண்டு எந்த நாளில் தொடங்குது? தை முதல் நாள் வந்து தொடங்குது. அதுமாதிரி மாடுனா என்ன அர்த்தம்? மாடுனா இந்த மாடு வந்து கிடையாது, ரோட்டில் போட மாடு வந்து கிடையாது. மாடுனா தமிழில் இன்னொரு அர்த்தம் இருக்குது, செல்வம் அப்படிங்கிறது. திருவள்ளுவர் எந்த ஆண்டில் பிறந்தார்? கிமு 31 வந்து பிறந்தார். சரியா? அதேமாதிரி திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுவது நம்ம ஆண்டோட ப்ளஸ் 31 வந்து கூட்டிடணும். அடுத்து அறுவடை திருநாள் உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் எப்படி சொல்கிறாங்க? மகர சங்கராந்தி அப்படி சொல்கிறாங்க. இதுவே பஞ்சாபில் லோரி அப்படி சொல்லுவாங்க. பஞ்சாபில் லாரி, சிங் வந்து லாரி வந்து ஓட்டுவாங்க, லோரி. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், குஜராத்தில் ராஜஸ்தானில் என்ன சொல்லுவாங்கன்னா உத்தராயணம் அப்படி சொல்லுவாங்க. குஜராத்தில் ராஜஸ்தானில் உத்தராயணம் சொல்லுவாங்க. கதிர் முற்றியதும் என்ன பண்ணணும்? அறுவடை செய்யணும். விழா காலங்களில் வீட்டோட வாயில் என்ன பண்ணுவாங்க? தோரணம் கட்டுவாங்க. பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று, போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை, பழையன கழிதலும் புதின புதிலும், பச்சை பெசைல் என்ற வயலுக்கான இன்பம் தரும், பட்டுப்போன மரத்துக்கான துன்பம் தரும். சரியா? ரைட். இது வந்து இணை, இதில் வந்து வரும் நேரிணை, எதிரிணை, சரி இணை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக மனம் கவரும் மாமல்லபுரம். மாமல்லன் அப்படிங்கிற பட்டப்பேர் யாருக்கு இருக்குது? நரசிம்மவர்மனுக்கு இருக்குது, முதலாம் நரசிம்மவர்மனுக்கு இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை, நீங்கள் இருந்தாலும் ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? 4 வந்து இருக்குது. குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோவில், கட்டுமான கோவில், புடைப்புச் சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வெல்கம்னா நல்வரவு, ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள், சிப்ஸ் சில்லுகள், ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை, மேக்கப் ஒப்படை, டிஃபன் சிற்றுண்டி. அடுத்து வந்து பாருங்கள், மோந்து பார்த்தால் வாடும் மலர் எது? அனிச்ச மலர். மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திருந்து, நோக்கக்குலையும் விருந்து அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அதாவது மோந்து பார்த்தா அனிச்சமலர் வந்து வாடி போயிடும். அதே மாதிரி நம்ம முகம் வாடிடுச்சு அப்படின்னா, நம்ம விருந்தினர்களால் நம்ம முகம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க முகம் வந்து மாறிடும். சரியா? டேஷ் ஆனாலும் விருந்தினருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும், அமிர்தமே ஆனாலும் விருந்தினருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். எதனை நிலையான செல்வம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஊக்கத்தை தான் நிலையான செல்வம் முடிச்சுட்டாரு. விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம்மளோட முகம் மாறிச்சு அப்படின்னா அவங்களோட முகம் வந்து மாறிடும். ஆராயும் அறிவு உடையர்கள் என்ன பேச மாட்டாங்க? பயன்தராத சொற்களை வந்து பேச மாட்டாங்க. அதுமாதிரி பொருள் உடைமை, பொருள் கூட்டல் உடைமை, உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம், பயன் கூட்டல் இல்லா பயனிலா அப்படிங்கிறது. அடுத்ததாக நானிலம் படைத்தவன். நானிலம்னு என்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை மட்டும் வராது. சரியா? இந்த நானிலம் படைத்தவன் யார் எழுதுனா? முடியரசன் எழுதியிருப்பார். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை, அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தலை பற்றி பாராட்டி பாடியிருப்பார், முடியரசன் பாடியிருப்பார். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, சமர்னா போர், நல்கும்னா தரும், கழனினா வயல், மரம்னா வீரம், எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி, களம்னா கப்பல், ஆளினா கடல் அப்படிங்கிறது. அதுமாதிரி முடியரசனோட இயற்பெயர் என்ன? முடியரசனோட இயற்பெயர் என்னன்னா துரராசு. சரியா? துரை ராசு அப்படிங்கிறது. அதுமாதிரி முடியரசன் இயற்றிய நூல்கள் என்ன? இது முக்கியமான ஒன்று. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. சரியா? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. அதுமாதிரி திராவிட நாட்டோட வானம்பாடி அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்க? முடியரசன் சொல்லுவாங்க. வானம்பாடி முடி. சரியா? கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை, இந்த பாடல் எழுதுனது யார் அப்படின்னா முடியரசன். எங்கேருந்து எடுத்துக்காங்க? புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து எடுத்துக்காங்க. அடுத்தது பாருங்கள், வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரை வெற்றிலப்பாக்கு மாறுள் கொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேர்த்து தந்தங்கள் பரிசீலிப்போம். பாடுறது யார் அப்படின்னா பாரதியார். அடுத்து கடலோடு விளையாடு, ஒரு நாட்டுப்புற பாடல். விடிவெள்ளி நம்பிளக்கு ஐலசா 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 ஐலசா, நாட்டுப்புற பாடல். சரியா? நாட்டுப்புற இயலாய்வு அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. இந்த நாட்டுப்புற இயலாய்வை தொகுத்தவர் யார் அப்படின்னா சு சக்திவேல். யார்? சு சக்திவேல். அதுக்கப்புறம் கதிர்ச்சுடர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கதிரவனோட ஒளி. மின்னல் வரினா மின்னல் கோடு, வரினா கோடு அப்படிங்கிற அர்த்தம் வந்து இருக்குது. அதே மாதிரி அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்களை சொல்லுவாங்க. நெய்தல் திணை என்ன சொல்லுவாங்க? கடலும் கடல் சார்ந்த இடமும் சொல்லுவாங்க நெய்தல் திணை. அதுமாதிரி மக்கள் என்ன? பரதவர், பரத்தியர். தொழில் என்ன? மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். பூ என்ன? தாளம்பூ அப்படிங்கிறது. அடுத்ததாக வாணிகம் பற்றி. வாணிகத்தை எப்படி பிரிக்கலாம்? தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் அப்படின்னு பிரிக்கலாம். அதேமாதிரி உள்நாட்டு தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். வணிக சாத்து அப்படிங்கிற ஒரு பேர் வந்து குறிப்பிடுவாங்க. வணிக சாத்துனா என்ன அப்படின்னா, வெளியூருக்கு டீமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் பிஸ்னஸ் பண்ண வந்து போவாங்க. அதுக்கு தான் வணிக சாத்து. துறைமுக நகரங்கள் இதுக்கு முன்னால் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பட்டினம், பாக்கம். சரியா? பட்டினம், பாக்கம். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து, புறநாட்டின் உப்பின் கொள்ளை சாற்றி உமனர் போகணும். சரியா? தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து, புறநாடு உப்பின் கொள்ளை சாற்றி, வெண்ணெல் கொடுத்து உப்பை வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் நற்றிணையில் வந்து குறிப்பிடுறாங்க. சரியா? பாலொடு வந்து கூழொடு பெயரும், பாலொடு வந்து கூழொடு பெயரும் என்ன அப்படின்னா குறுந்தொகையில் சொல்கிறாங்க. சரியா? கூழ் அப்படின்னா இங்கே தானியத்தை வந்து குறிப்பிடும்.
அடுத்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். பொன்னா தங்கம், கறினா என்ன? மிளகு. சரியா? பொன்னோடு வந்து பொண்ணை கொண்டு வந்திருக்கான், கறியை கொண்டு போயிருக்கான். கறினா என்னது? ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கிடையாது. என்ன அப்படின்னா மிளகு. சரியா? மிளகை கொண்டு போயிருக்கான். அகநானூறு எங்கே பேசுது? அகநானூறு பேசுது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வாணியத்தில் வருது. பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து பிற நாடுகள் ஏற்றுமதி செய்யப்படுது என்ன? தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. இதுவே சீனாவில் வந்து நம்மளுக்கு இறக்குமதி ஆனது என்ன? கண்ணாடி, கற்பூரம், பட்டு. குதிரை எங்கேருந்து வாங்கினாங்க? அரேபியாவிலேருந்து வாங்கினாங்க. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை யாரை பற்றி பேசுது? வணிகரை பற்றி பேசுது. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர், அவங்க எப்பயுமே நடுவு நிலைமையாக இருப்பாங்க. ஓகேவா? ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இதில் பட்டினப்பாலையிலே சொல்லுது. அதே மாதிரி கொள்வதும் மிகை கொடாது, கொடுப்பதும் குறைபடாது. இதுவும் யார் அப்படின்னா பட்டினப்பாலை தான் சொல்லுது. யாருக்கு? அந்த வணிகர்கள் அதிகமாகவும் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியாகவும் கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்து பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர். அருமையான ஒரு வரிகளை நம்ம அந்த காலத்தில் வந்து சூப்பராக சொல்லி வச்சுருக்காங்க. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் ஔவையார் சொல்லியிருக்காங்க. கமாடிட்டினா என்ன? பண்டம். ஃபெரிஷ்னா என்ன? பயணப்படகுகள். ஹெரிட்டேஜ்னா என்ன? பாரம்பரியம். கன்சியூமர்னா என்ன? நுகர்வோர். வயோஜ்னா என்ன? கடற்பயணம். ஆண்டர்பிரினா என்ன? தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷனா என்ன? கலப்படம். மெர்ச்சன்ட்னா என்ன? வணிகர் அப்படிங்கிறது. அடுத்ததாக வந்து பாருங்கள், இது நம்மளுக்கு புக் பேக் கொஸ்டின். அடுத்து வந்து பாருங்கள், இயல் 7 பாரதம் அன்றைய நாட்டாங்கள் அப்படிங்கிறது. தாராபாரதி பாட்டினா ஒரு பாடல், அழகான பாடல். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இந்த பாடல் வரிய பாடல் யார் அப்படின்னா தாராபாரதி. இது எங்கள் கிழக்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து வரும். சரியா? அடுத்தது பாருங்கள், தாராபாரதியோட இயற்பெயர் என்னென்ன? ராதாகிருஷ்ணன். தாராவை மாற்றி போடுங்க என்ன வரும்? ராதா வந்து வரும். தாராவை மாற்றி போட என்ன வரும்? ராதா வந்து வரும். அதே மாதிரி கவி ஞாயிறு அடைமொழி பெற்றவர் யார்? தாராபாரதி. கவி ஞாயிறு, ஞாயிறு அப்படிங்கிற வார்த்தையை நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? நான் ஏன்னு சொல்கிறேன். தாராபாரதி இயற்றிய நூல்கள் என்ன? புதிய விடியல்கள். விடியல்னால் என்ன? சூரியனுக்கு சம்மந்தம் இருக்கா? விடியல் அப்படிங்கிறதுக்கு. அடுத்து இது எங்கள் கிழக்கு. கிழக்கில் சூரியன் சம்மந்தம் இருக்கா? அடுத்து விரலொளி வெளிச்சம். வெளிச்சத்துக்கும் சூரியனுக்கு சம்மந்தம் இருக்கா? அந்த ஒளி சம்மந்தமாகவே வரும் அவரோட நூல்கள். பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குது? தாராபாரதியோட கவிதைகள் அப்படிங்கிற நூலில். மெயினாக என்ன? உண்மை. தேசம்னா நாடு. தேசம் முடித்திய நூலாடை அப்படின்னு சொல்லி தாராபாரதி என்ன சொல்கிறாரு? திருக்குறள் சொல்கிறார். தேசம் முடித்திய நூலாடை அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு? திருக்குறளை சொல்கிறார். சரியா? அடுத்ததாக காளிதாசன் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் என்ன? காவிரி கரை. காளிதாசன் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கிற இடம் காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது என்ன? சிற்பக்கூடம் அப்படிங்கிறது. சரியா? நூலாடை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாருங்கள், தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற ஒரு தலைப்பு. காந்தியடிகள் எப்போது சென்னைக்கு வந்தார்? எப்போ வந்தார் அப்படின்னா 1919 பிப்ரவரியில் வந்திருப்பார். ரவுலட் சட்டம் இதை பற்றின கருத்தாய்வு கூட்டம் எங்கே நடந்துச்சு? ராஜாஜி வீட்டில் நடந்திருக்கும். காந்தி இவர் யார் என்று வியப்புடன் யாரை பார்த்து கேட்டார்? பாரதியார் ஆக்சுவலாக கூப்பிட்றதுக்காக வந்திருப்பார். அவரை பார்த்து தான் காந்தி கேட்டிருப்பார். சரியா? தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி ராஜாஜி சொல்லியிருப்பார். உடனே அவர் இல்லை இவர் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருப்பார். எங்கே உள்ள மக்களை பார்த்து காந்தியடிகள் எளிமை கோலம் பூண்டார். எங்கே அப்படின்னா மதுரையில் உள்ள மக்களை. சாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை பார்த்து காந்தியடிகள் ஒரு கோயிலுக்குள்ளே போக மாட்டார். எது அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அதுக்கப்புறம் குற்றால அருவியில் குளிக்க மாட்டார். காந்தி தம்மை கவர்னர்களாக குறிப்பிட்டது என்ன? எது அப்படின்னா திருக்குறள். அதுக்கப்புறம் ஜி போப் எழுதினா தமிழ் கையேடு. 1937ஆம் ஆண்டு இலக்கிய மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா சென்னையில் நடைபெற்றது. அதுமாதிரி காந்தி தலைமை தாங்குறாரு. ஊவேசா பார்த்திங்க அப்படின்னா வரவேற்பு குழு தலைவராக வந்திருக்காரு. காந்தி தமிழ் தாத்தா ஊவேசாவை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படிங்கிற ஆவல் உண்டாகுது அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறார். அடுத்து பாருங்கள், இலக்கிய மாநாடு. இலக்கிய மாநாடை பொறுத்து எங்கே வரும் அப்படின்னு கேட்டால் சென்னை வரும். தமிழ்நாட்டு கவிஞர் யார்? பாரதியார். குற்றாலம் பொறுத்த வரைக்கும் இது அருவி. தமிழ் கையேடு ஜியு போப் வருவார். அடுத்ததாக வேலு நாச்சியார். ஸோ வேலு நாச்சியார் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, யாரோட பொண்ணு வேலு நாச்சியார்? செல்லமுத்து சேதுபதி, சக்கந்தி முத்தாத்தார். இவங்களோட பொண்ணு தான் வேலு நாச்சியார். அதுமாதிரி இவங்க எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னா ராமநாதபுரம் பகுதியை ஆட்சி பண்ணவர் அவங்க அப்பா. வேலுநாச்சியார் யாரை கல்யாணம் முடிக்கிறாங்க அப்படின்னா முத்து வடுகனாரை கல்யாணம் முடிப்பாங்க. இவங்க சிவகங்கை மன்னராக இருந்திருப்பார். காளையார் கோவிலில் போர் நடந்திருக்கும். அப்போ முத்து வடுகனாரை என்ன பண்ணுவாங்கன்னா கொன்றுவாங்க. எப்போ அப்படின்னா 1772 நடந்திருக்கும். 1772 இந்த போர் நடந்திருக்கும். வேலுநாச்சியார் ஒரு 8 வருஷம் திண்டுக்கல்லில் விருப்பாச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தப்பிச்சு ஓடிடுவாங்க. விருப்பாச்சி அப்படிங்கிற இடத்துக்கு அங்கே பார்த்திங்க அப்படின்னா கோபால நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தரோட அடைக்கலத்தில் இருந்திருப்பாங்க. வேலுநாச்சியாரோட அமைச்சர் யார்? தாண்டவராயர். அதே மாதிரி தளபதியில் யார்? பெரிய மருது, சின்ன மருது.
வேலுநாச்சியாருக்கு 5000 குதிரைப்படை வீரர்கள் 5000 குதிரைப்படை வீரர்கள் அனுப்புறது யார் அப்படின்னா மைசூரோட ஹைதர் அலி. சரியா, மைசூரோட ஹைதர் அலி. ஹைதர் அலியை வேலுநாச்சியார் சந்தித்த போது எந்த மொழியில் பேசினார்? உருது மொழியில் வந்து பேசியிருப்பார். ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியது யார் அப்படின்னா மருது அவர்கள் தலைமை தாங்குறாங்க. பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குயிலி வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. விஜயதசமி நாளில் வந்து கோட்டைக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. காளையர்கோவிலை கைப்பற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவகங்கையை கைப்பற்றிருக்காங்க. அடுத்தாக வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க மறுத்த பெண்மணி யார் அப்படின்னா உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து வருவாங்க. அவங்களை கொன்றுவாங்க. வேலுநாச்சியாரோட காலம் என்ன? 1730 1796 வரைக்கும், 30 to 96 வரைக்கும். அதுமாதிரி வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்டு ஆண்டு எப்போ அப்படின்னா 1780. சரியா, 1772 கணவரை கொண்டிருப்பாங்க. 8 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து மீட்டிருப்பாங்க. பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று, லிட்ரேச்சர்னா இலக்கியம், அதே மாதிரி ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு அப்படிங்கிறது. அடுத்து பராபரக்கண்ணி அப்படிங்கிற ஒரு தலைப்பு. பராபரக்கண்ணி எழுதுனது யார் அப்படின்னா தாய்மலர் எழுதியிருப்பார். அதாவது தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானன்று தண்டருள் கூர் செம்மையர்க்கும் ஏவல் சென்று செய்வேன் பராபரமே. இந்த பராபரமே அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பார்த்தா நம்ம தாய்மலர் போடலாம். தண்டருள்னா என்ன? குளிர்ந்த கருணை அப்படிங்கிறது. கூர்னா என்ன? மிகுதி. செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். செம்மையருக்குன்னா என்ன? சான்றோருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்ததாக வந்து பாருங்கள், ஏவல்னா தொண்டு, பராபரமே அப்படின்னா மேலான பொருளே, பணினா தொண்டு, அதே மாதிரி எய்தும்னா கிடைக்கும், எல்லாரும்னா எல்லா மக்களும், அல்லாமல் அப்படின்னா அதை தவிர அப்படிங்கிறது. தாய்மானவர் யார்கிட்ட தலைமை கணக்கராக வேலை பார்த்தார்? திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கர்கிட்ட. பராபரக்கண்ணி அப்படிங்கிற பாடல் எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்குது? தாய்மானவர் பாடல்கள். தமிழ் மொழியின் உபநிடதம், இது முக்கியமான ஒன்று. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது என்ன? தாய்மானவர் பாடல்கள். கண்ணின்னு சொல்கிறாங்க இல்லையா, பராபர கண்ணின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 அடிகளில் பாடப்படுற பாடல் வகை, அதனால் கண்ணின்னு சொல்லுவாங்க. தம் குட்டல் உயிர் தம்முயிர், இன்புற்று குட்டல் இருக்க இன்புற்று இருக்க, தான் என்று தான் குட்டல் என்று, சோம்பல் எதிர்ச்சொல் என்ன? சுறுசுறுப்பு, சோம்பல்னா சுறுசுறுப்பு. அடுத்ததாக நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப்போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் என்ற பாடல் ஆசிரியர். இந்த நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற தலைப்பில் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா கலீல் கிப்ரான் வந்து எழுதியிருப்பார். சுயம் அப்படின்னா தனித்தன்மை, உள்ளீடுகள்னால் உள்ளே இருப்பவை. கலீல் ஜிப்ரான் பொறுத்த வரைக்கும் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். சரியா, தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூலை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா புவியரசு. அந்த கலீல் ஜிப்ரானை பேஸ் பண்ணி இவர் வந்து மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து பசிப்பிணி போக்கிய பாவை, மணிமேலை பற்றி கொடுத்துருப்பாங்க. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்துடுவோம் சொன்னது யார் அப்படின்னா பாரதியார். அதுமாதிரி மணிப்பல்லவத்தீவு புத்த பீடிகை இதை பாதுகாத்தது யார் அப்படின்னா தீவத்தலைகை வந்து பாதுகாத்திருப்பாங்க. சரியா, மணிமேலை கதையில் வந்து வரும். கோமுகி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். கோமுகினா கோனா பசு, முகினா முகம், பசுவோட முகம் மாதிரி வந்து இருக்கும் அந்த நந்தவனம். ஆபுத்திரன் கையில் இருந்த பாத்திரம் இது அமுது சுரபினா அள்ள குறையாது, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஏதாவது ஒன்று போட்டோம் அப்படின்னா அது அப்படியே கூட்டிகிட்டே வந்து போகும். அமுத சுரபி எந்த நாளில் தோன்றும்? வைகாசி திங்கள் முழு நாளில் தோன்றும், முழு நிலவு நாளில். மணிமேகலை அமுத சுரபியில் யாரிடம் உணவு பெற்றார்? யார்கிட்ட அப்படின்னா ஆதிரிட்ட வந்து உணவு வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு போய் எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து மணிமேகலை எங்கே உள்ள சிறைச்சாலைக்கு சென்று உணவிடுகிறார்? பூம்புகார் அப்படிங்கிறது. அடுத்து மணிமேகலா தெய்வம், மணிமேகலை அழைத்து சென்ற தீவு என்ன? மணி பல்லவ தீவு. அடுத்து பாதம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. பாதம் அப்படிங்கிற சிறுகதை எங்கேருந்து எடுத்துக்காங்க? தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற ஒரு தொகுப்புலேருந்து எடுத்துக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் என்ன? இது முக்கியம். எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள்: உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள். அன்பிலில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துருசரி கனிவு காண்போம் என்ற பாடல் ஆசிரியர் யார்? முத்தரையனார். இவர் வந்து ஒரு மலேசிய கவிஞர். ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன? அறக்கட்டளை. வாலண்டியர்னா தன்னார்வலர். ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரண சாமியார். சோஷியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர். சரியா, அடுத்தாக எது சிறந்த அறம் என திருவள்ளுவர் குறிப்பிடுறார்? உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறார். எந்த 4ம் இல்லாமல் வாழ்வதே அறம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல், பேசல். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4 அப்படின்னு சொல்லி வரும். சரியா, அறநூல்களில் கூறப்படும் அறங்களில் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னது யார்? பகுத்துண்டு வாழ்தல். இந்த பகுத்துண்டு வாழ்தல் அதுதான் வந்து சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ஆசிய ஜோதி. எந்த மன்னருக்கு உயிர்கோலையை தடுப்பதற்காக புத்தர் அறிவுரை கூறினார்? எந்த மன்னர் அப்படின்னா பிம்பிசாரர் அப்படிங்கிற ஒரு மன்னர். அதுமாதிரி அந்த பாடல் வந்து வரும். நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன், நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. ஆசிய ஜோதியில் வரும். ஆசிய ஜோதி ஆசிரியர் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அஞ்சினார் பொருள் தருக. அஞ்சினார் அப்படின்னா பயந்தனர் அப்படிங்கிறது.
கருணைனா இரக்கம், வீழும்னா விழும், ஆகாதுன்னா முடியாது, நீளனா அப்படின்னா பரந்த உலகம், முற்றும்னா முழுவதும், மாறினா மலை, கும்பினா வயிறு. மாறி மலை, கும்பி வயிறு, பூதளம்னா பூமி, பார்னா உலகம். கவிமணி தேசிகவினராக எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். கவிமணி எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுனது யார்? எட்வின் அர்னால்டு வந்து எழுதியிருப்பார். அதைத்தான் தழுவி ஆசி ஜோதி எழுதியிருப்பாங்க. இது வந்து என்ன? புத்தரின் வரலாற்று குறுநூல். எளிதாகும், எழுதி கூட்டல் ஆகும். பாலை எல்லாம், பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர், இன்னுயிர். மலை கூட்டல் எல்லாம், மலையெல்லாம் அப்படிங்கிறது. அடுத்து மனிதநேயம். தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலனும் உண்மையானே. இந்த பாடல் வரிகள் எங்கே இருக்குது அப்படின்னா புறநானூரில் இருக்குது. திருடனை பார்த்து இவை இரண்டும் தங்க கடுக்கண்கள், குறைந்த விலைக்கு விற்று விடாதே அப்படின்னு சொன்னது யார்? வள்ளலார் சொல்லியிருப்பார். அவர் படுத்துட்டு வந்திருப்பார். அப்போ திருடன் வந்து ஒரு காதில் கடுக்கனை வந்து கழட்டுவான். அப்போ இன்னொரு காதையும் சேர்த்து வந்து காமிப்பார். சரியா? வள்ளலார் காமிச்சிருப்பார். ஓகேவா? அவர் தான் இந்த டைலாக் வந்து விட்டுருப்பார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். யாருடைய கூற்று அப்படின்னா வள்ளலாரோட கூற்று. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, சரியா, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. சொன்னது யார் அப்படின்னா அன்னை தெரசா. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். அன்னை தெரசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு யார் வாங்கினாங்க அப்படின்னா நம்ம இந்தியர்களில் கைலாஷ் சத்யார்த்தி வந்து வாங்கினார். இவர் வந்து என்ன இருக்காருன்னா குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கினார். உலக குழந்தைகள் கல்வி வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட 13 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கார். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி. ஹியூமானிட்டி அப்படின்னா மனிதநேயம். மெர்சி கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. அதே மாதிரி நோபல் பரிசு தான். லாரின்னா சரக்குந்து. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் இந்த 6ஆம் வகுப்பில் உள்ள இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரீகால் பண்ணுறதுக்கு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். ஒரு டைம் 2 டைம் இதை வந்து பாருங்கள். கண்டிப்பாக அதில் வந்து கேள்வி வந்து கேட்பாங்க. ஓகேவா? அதேமாதிரி இந்த புத்தகம் வேணுங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 1 or 2 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ 6லேருந்து 8 வரைக்கும் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இலக்கியமும் உரைநடை வந்து கவர் ஆகும். சரியா? ரைட். நன்றி.